புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது அங்குள்ள கள நிலவரம் என்ன? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுப் பகுதியில் உள்ள ஒரு காட்டில் மறைந்திருந்த போது அவரை என்கவுண்டர் செய்து சுட்டு வீழ்த்தினார் காவல்துறையினர். இந்த அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு நேற்று மாலையே கொண்டு வரப்பட்டு இன்று காலை பிரேத பரிசோதனை நடைபெறுவதாக இருந்தது. இந்த விவகாரத்தில் ஜுடிஷியல் என்கொயரியா அல்லது ஆடியோ என்கொயரியா என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆடியோ என்கொயரி இந்த வழக்கிற்கு போதும் என்று காவல்துறையினர் முடிவு செய்து ஆடியோவுக்கு அனுமதி பெற்று அவர் மாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவுக்கு பிரேத பரிசோதனை அரங்கிற்கு விசாரணை தொடங்கினார். புதுக்கோட்டை ஆடியோ ஐஸ்வர்யா விசாரணையை காவல்துறையினர் மற்றும் அவரது உறவினர்களிடம் விசாரணை நடத்தி அதன் பின்னர் அவர் ஒப்புதல் அளித்தார். அதாவது பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று ஆடியோ ஐஸ்வர்யா ஒப்புதல் அளித்த பின்னர் மருத்துவர்கள் அவரது உடலை துரைசாமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய தொடங்கினார். 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக பிரேத பரிசோதனை முடிவடைந்து முறையாக பேக் செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் துரைசாமியின் உள்ள அளவு ஒப்படைக்கப்பட்டது. அப்போது மழை பெய்ய தொடங்கியது. கொட்டு மழையை பொருட்படுத்தாது அவரது உடலை பெற்றுக்கொண்ட துரைசாமியின் உறவினர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை ஏற்றி திருச்சி, அதாவது அவரது சொந்த ஊரான திருச்சிக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றனர். அவர் ஆம்புலன்ஸ் திருச்சிக்கு செல்லும் போது பாதுகாப்பு பணிகளுக்காக முன்னும் பின்னும் காவல்துறை வாகனங்களும் சென்று கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று தொடங்கிய இந்த விவகாரமானது தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை முறையில் அவர் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு உறவினர்கள் அவர் உடல் ஒப்படைக்கப்பட்டது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.